ஓவியா வணக்கம். அக்டோபர் 22 இன்று அதிரடியாக தங்க விலை குறைந்திருக்கிறது. உண்மையான தீபாவளி பரிசு இதுதான் என்று சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கான அதிரடியான விலை குறைவாக தங்க விலை இன்றைய நாளில் பதிவாக இருக்கிறது. 2400 ரூபாய் சவரனுக்கு குறைந்து 93,600. 93,000 என்பது இதற்கு முன்பாக கிட்டத்தட்ட பல நாட்களுக்கு முன்பு இந்த 93,000 என்ற அளவை பார்த்தோம். அதற்கு பிறகு அதிரடியாக விலை ஏறி 1 லட்சத்தை நோக்கி வேகமாக வந்த தங்கம் விலை சற்று வேகத்தடை போல நின்று விலை குறைவதை பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 2400 ரூபாய் சவரனுக்கு குறைந்து 93,600 ரூபாய்க்கு ஒரு சவரன் தங்கம் விற்பனையாகின்றது. கிராமுக்கு 300 ரூபாய் குறைந்து 11,700 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 2,000 ரூபாய் குறைந்து 1,80,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இந்த விலை குறைவை பார்க்கும்போது நேற்று இன்று மட்டுமே பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்தில் காலை வேளையில் 2,080 ரூபாய் அதிரடியாக சவரனுக்கு உயர்ந்தது. அப்படி என்றால் அடுத்த 3-4 நாட்களில் 1 லட்சம் ரூபாய் எட்டி விடுமோ என்று நினைக்கப்பட்ட நிலையில் நேற்று பிற்பகல் அதிரடி மாற்றமாக காலை உயர்ந்த அதே அதிரடியாக பிற்பகல் விலை குறைந்தது. 1,440 ரூபாய் நேற்று குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனையானது. ஆக மொத்தம் நேற்று நாளுடைய இறுதியில் பார்த்தோம் என்றால் ஒரு சவரனுக்கு 640 ரூபாய் தங்க விலை குறைந்தது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு இன்றைய நாள் அது ஒரு தொடர்ச்சியாக இருக்குமா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதற்கு இரட்டை மகிழ்ச்சி என்பது போன்ற விலை குறைவோடு சேர்த்து அதிரடியாக விலை குறைந்திருப்பது என்பதையும் பார்க்கின்றோம். 2,400 ரூபாய் குறைந்திருப்பதன் மூலமாக நேற்று இன்று மட்டுமே நேற்று ஒரு 640, 2,400 தற்போது என பார்த்தால் கிட்டத்தட்ட 3,000 ரூபாய்க்கு மேல் ஒரு சவரனுக்கு நேற்று இன்று என 2 நாட்களில் மட்டுமே குறைந்திருப்பது என்பது சமீப நாட்களில் இல்லாத ஒரு விலை குறைவாக தான், அதிரடியான விலை குறைவாக தான் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து விலை ஏற்றம் புதிய உச்சம் என்பதை பார்த்து வந்த நமக்கு தற்போது அதிரடியான விலை குறைவு என்பது மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக தான் இருக்கின்றது. 2 நாட்களில் 3,000 ரூபாய்க்கு மேல் தங்க விலை சவரனுக்கு குறைந்திருக்கிறது. இது மிக முக்கியமாக பிற்பகல் ஏதேனும் மாற்றம் ஏற்படுமா என்பதையும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேற்று காலை 2,080 ரூபாய் அதிரடியாக உயர்ந்து பிற்பகல் 1,440 ரூபாய் அதிரடியாக குறைந்தது. அதே போன்று இன்று காலை 2,400 ரூபாய் அதிரடியாக குறைந்து பிற்பகலில் அதிரடியாக உயருமா என்ற ஒரு கேள்வியும் விழாமல் இல்லை. அதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் வெள்ளியின் விலை பொறுத்தவரையிலும் 2,000 ரூபாய் கிலோவுக்கு குறைந்திருப்பதன் மூலமாக நேற்று இன்று என நேற்று காலை 2,000 ரூபாய் குறைந்தது, பிற்பகல் 6,000 ரூபாய் குறைந்தது, தற்போது 2,000 ரூபாய் குறைந்திருப்பதன் மூலமாக 2 நாட்களில் வெள்ளி விலை 10,000 ரூபாய் குறைந்திருப்பதையும் பார்க்கின்றோம். 180 ரூபாய் கிராமுக்கும் 1,80,000 ரூபாய் கிலோவுக்கும் வெள்ளி குறைந்திருப்பதையும் பார்க்கின்றோம். இதுவும் ஒரு அதிரடியான விலை குறைவாக தான். தங்கம் வெள்ளியை பொறுத்தவரையில் அதிரடியாக போட்டி போட்டுக்கொண்டு விலை உயர்ந்து வந்த நிலையில் தற்போது போட்டி போட்டுக்கொண்டு விலை குறைந்து வருவதையும் தங்கம் வெள்ளி விலை குறைந்து வருவதையும் நாம் பார்க்கின்றோம். இதற்கு மிக முக்கியமான காரணத்தை பொறுத்தவரை சர்வதேச சந்தையில் நேற்று ஒரே நாளில் தங்கத்தினுடைய விலை 6% குறைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது இந்த விலை குறைவு என்பது கடந்த 12 ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரே நாளில் 6% சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை குறைவின் எதிரொலியாக தான் இந்த தங்க விலை குறைவாக பார்க்கப்படுகிறது. இது அடுத்த சில தினங்கள் எதிரொலிக்குமா அல்லது இன்று பிற்பகலில் பெரிய மாற்றத்தை காணுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் சாமானியர்களுக்கு ஏற்கனவே தங்கம் என்பது எட்டாக்கணியாக மாறியிருக்கிற சூழ்நிலையில் இந்த விலை குறைவே தங்களுக்கு சாதகமாக மக்கள் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இது போன்று சுப முகூர்த்த தினங்கள், அதே போன்று பண்டிகை காலங்கள், அது போன்று வீட்டு நிகழ்ச்சிகளுக்காக தங்கம் வாங்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் விலை எப்போது குறையும் என்று பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விலை குறைவு என்பது அதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கக்கூடும் என்று சொல்லலாம். என்றால் அடுத்த நாட்களிலும் கூட தங்க விலை இதே போன்று குறையுமா அல்லது உயரமா என்பதையும் சரியாக கணிக்க முடியாத நிலைதான் சர்வதேச அளவில் காணப்பட்டு வருகின்றது. அதனால் இந்த அதிரடியான விலை குறைவு என்பது தங்கம் வாங்க வேண்டும் கட்டாயத்தில் இருப்பவர்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக தான் பார்க்கப்படுகின்றது. ஓவியா.